அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி வந்து ஒரு சமுதாய விழிப்புணர்வு காணொளி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு நாங்குநேரி பக்கத்துல இருக்கிற ஒரு 2, 3 கிராமத்துல கண்ல பட்டவங்கலாம் வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. அது ஏன்? என்ன? அதோட பின்னணி என்ன? ஏன் திருநெல்வேலியில வந்து இந்த மாரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குதுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம போட்ட காணொளியான அந்த பட்டியல் சமூகத்துல இருந்த சண்டாளர்கள் பத்தி ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதுல வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பீக்கபர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு உண்டான காணொளிக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி. ஜோதி ஆதிரா. 9 கம்பள நாயக்கர்கள் என்போர் தமிழ் மண்ணையோ, ஆந்திர மண்ணையோ, கர்நாடகாவையோ சேர்ந்தவர்கள் இல்லை. இவர்கள் கிபி 1332ல் ஆந்திரம், கர்நாடகம் என்ற அன்றைய தென்னிந்தியாவிற்கு படையெடுப்பாளர்களா வந்த ஆரிய, வடுக, நாடோடி படையெடுப்பாளர்கள். தமிழகத்தின் மருத நில திணைக்குடி குடும்பர்கள் என்றால், கேரளாவில் மருத நில மன்னர்களான திணைக்குடியில் குடும்பி குடும்பர்கள், கர்நாடகாவில் மருத நில மன்னர்களான மருத நில திணைக்குடிகள், ஒக்கலிக கவுடா குடும்பர்கள், ஆந்திராவில் பூர்வக்குடி மருத நில மல்லர்களான காபுகள் என்ற காபு ரெட்டி குடும்பர்கள் எனப்படுகின்றனர். இது என்னமோ கருவாட்டு சாம்பாரு, சக்கரை பொங்கலுக்கு வடகறி மாரி போட்டு குழப்பி, இவன் உலகமே வேற. இதுக்கு மேல நான் பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நண்பா செண்பகராம பிள்ளை பற்றி கூறுவோம். இவர் எல்லா காணொளியும் சொல்லிட்டே வராப்புல. கண்டிப்பா செண்பகராமன் பிள்ளையை பத்தி நம்ம ஒரு காணொளி போடுவோம். ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மறவர் என்பவர்கள் யார்? நேரா திருநெல்வேலி போங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கயத்தாறு பக்கத்துல திருநெல்வேலி அருங்காட்சியகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அருங்காட்சியகத்துல போனீங்கன்னா வந்து கடைசி பாண்டிய மன்னரான வெட்டும்பெருமாள் பாண்டியருடைய நடுகற்கள் அங்க இருக்கும். அந்த நடுகற்கள்ல போனீங்கன்னா வந்து பாண்டிய மன்னர் அந்த வெட்டும்பெருமாள் பாண்டியருடைய மகனுடைய கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டுக்கு முன்னாடியே வந்து கொண்டையங்கோட்டை மறவரான அப்படின்னு சொல்லி கல்வெட்டோட இருக்கும். இதெல்லாம் படிச்சு பார்த்து நீங்களே வந்து இந்த கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. பெரும்பள்ளி. இங்கே சகோ அஜிலா என்பது குடும்பப் பெயர். அஜில அஜிலா குடும்பப் பெயர் கொண்ட பன்ஸ் அஜிலா ராஜ்யத்தின் ஆளும் வகுப்பினர். அடிப்படையில் அவர்கள் ஜெயின் பன்ஸ். அதாவது இவங்க வந்து நம்ம ஏற்கனவே அஜிலான்னு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வந்து பட்டியலின சமூகத்துல நம்மளுடைய பட்டியல்ல வந்து முதல்ல அஜிலான்னு ஒரு கம்யூனிட்டி பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த அஜிலா கம்யூனிட்டி வந்து ஒரு வாரியர் கம்யூனிட்டியா இருந்திருக்காங்க. பட் ஆனா வந்து ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம பெரும்பள்ளி வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காப்புல. அவங்க வந்து ஜெயின் கம்யூனிட்டில இருக்கிற சப்காஸ்டா வந்து வர்றாங்க. அவங்க ஒரு எந்த ராஜ்யம்னா பன்ஸ்ன்னு சொல்றாங்க. நலிகே நல்கடையா என்பதும் அஜிலா என்பது குடும்ப பெயர் கொண்ட பூதகோலா கலைஞர். அவர்களின் தாய்மொழி துளு. அவர்கள் அலங்காடி அரமனே அஜிலா ராயல் பேலஸில் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அவர்கள் அஜிலா குடும்ப பெயரை தலைப்பாக பெறுகிறார்கள். இது அவர்களின் சமூகத்தை சுற்றியுள்ள படிநிலையை மேம்படுத்த நல்கடாயா பயன்படுத்திய ஒரு தலைப்பு. ஓகே. அஜிலான்றவங்க வந்து பட்டியல்ல வந்து எப்படி வந்தாங்கன்றத வந்து ஏதாவது நமக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதையும் பெருமொழி கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். தமிழ் மொழி அடிப்படையில் சண்டை சண்டை ஆள்பவன் சண்டாளன், சண்டி பிராமணன் என்றும் சொல்வார்கள். இவர்கள் இந்திய பறையர் பூர்வகுடிகளே. இவர்கள் பூர்வகுடிகள் தான். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சண்டாளன் என்பது சண்டையை ஆள்பவன் அப்படின்றதுதான் வந்து அது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஆள முடியாது. ஏனென்றா அது வந்து சண்டாலா, சண்டால் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவங்க அந்த முழுக்க முழுக்க அது சான்ஸ்கிரிட் பெயரா தான் வருது. தமிழ்ல வந்து இதுக்கு அர்த்தமே கிடையாது. தமிழ்ல இதுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை நம்ம கொண்டு வர முடியாது. சண்டாலா அப்படின்னு தான் வருது இது. சண்டால்ன்ற வார்த்தையிலிருந்து சமஸ்கிருத வார்த்தையில வந்து உருமாற்றி வருகிறது. இவங்க பறையர்ன்னு சொல்லி நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா, பறையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்ந்தவங்க. நம்மளோட நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருந்தவர்கள். பாண்டியர் காலத்திலும் சரி, சோழ காலத்திலும் சரி, நிலைவுடைமை சமுதாயமாவும் இருந்ததுக்கு உண்டான கல்வெட்டு நம்மள்ட்ட இருக்குது. இவர்கள் அப்படி கிடையவே கிடையாது. இவர்கள் முழுக்க முழுக்க ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய அவங்க வந்து அந்த சனாதன தர்மத்துக்குள்ள வந்து இருக்காங்க. நம்ம தமிழர்கள் சனாதன தர்மத்துல வந்து உள்ளவர்களா என்ற கேள்வி என்றால் கிடையாது என்பதுதான் உண்மை. விஸ்வகர்மா பகவான் படைப்பு கடவுள். முன்னோர்கள் பெருந்தச்சன். நம்மளுடைய இந்த ஆசாரிகள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த விஸ்வகர்மான்ற கான்செப்ட்குள்ள வந்து ஏன் போறீங்கன்னே புரியல. நீங்க விஸ்வகர்மான்ற கான்செப்ட் போனீங்கன்னா வந்து 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு வரலாறும் கிடைக்கப்பெற போறது கிடையாது. வரலாறு கிடைத்தாலே நீங்க பிராமணர்ட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே விஷயத்த முடிச்சுருவாங்க. பிராமணனுக்கும், தமிழ் ஆசாரிக்கும்,
பிறந்தவர்கள் தான் இந்த விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆசாரின்னு சொல்றதுக்கு ஏன் வந்து வெட்கப்படுறீங்க? கம்மாளர்ன்னு சொல்றதுக்கு ஏன் வெட்கப்படுறீங்க? உங்களுடைய கல்வெட்டு வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு சமண படுக்கையை செய்து கொடுத்த பாண்டிய மன்னன் ஆணைக்கிணங்க ஒரு சமணர் படுக்கையை செய்து கொடுத்த ஒரு தச்சன் வந்து தன்னுடைய பேர் எழுதி குடுத்து இருக்காப்புல. தச்சன், தட்டான், தட்டார் இப்படி கல்வெட்டுகள் எக்கச்சக்கமா கிடைக்குது. ஏன் நீங்க வந்து திருப்பி திருப்பி விஸ்வகர்மான்னு சொல்லி அந்த சனாதன தர்மத்துக்கு அந்த சனாதன தர்மம் கூட சொல்ல முடியாது. சனாதனத்துக்குள்ளேயே போகணும்னு விரும்புறேன்றது சத்தியமா புரியல. அதுலயும் வந்து கல் தச்சர் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப கல் தச்சரு, மரத்தச்சரு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தை வந்து செய்கின்றவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த மாரி ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்கிறப்ப, ராஜராஜருடைய பட்டத்தையே வாங்கிய வீர சோழனாகிய குஞ்சர மல்லனாகிய பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லி கல்வெட்டே கிடைக்கப்பெறுது. நீங்க இந்த பாரம்பரியத்தலாம் விட்டு ஏன் விலகி போறீங்கன்றது உண்மையிலேயே சத்தியமா புரியல. எனக்கு தூத்துக்குடி தான் அண்ணா. பைய வார்த்தை அதிகமாக புழங்கும் வார்த்தை தான். பரவால்ல. அப்ப தூத்துக்குடி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. திருநெல்வேலி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ராம்நாடு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. தேனியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னும் திண்டுக்கல் மட்டும் தான் பாக்கி. அப்ப மதுரையை சுத்தி இருக்கிற மதுரை மண்டலம் சொல்லப்படுகின்ற அனைத்து ஊர்லயுமே இது பயன்படுத்தப்படுகிறது. 2வது தூத்துக்குடியிலயும் வந்து இந்த கழுகுமலை பக்கத்துல அந்த சமணர்கள் எச்சங்கள் இருக்கு. அதனால அங்கேயும் பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. சரி. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன டாபிக்னா, நாங்குநேரி சம்பவம். நாங்குநேரில வந்து என்னதாங்க நடக்குது? என்ன நடந்துச்சு? இப்படி ரோட்ல போறவங்க வரவங்கலாம் வெட்டியிருக்காங்களே! அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் வந்து கேட்கலாம். முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அனைவருமே வந்து போராட வேண்டியது காலகட்டம். இது என்ன காலகட்டம்னா, இந்த சாதி, மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, போதைப் பொருள் குறிப்பாக கஞ்சாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான கஞ்சாவை ஒழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல பண்ணவங்க எல்லாருமே கடுமையான வந்து போதையில தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களே வந்து தெரிவிக்கிறாங்க. பெரும்பத்து மக்களே வந்து இன்னைக்கு போராட்டத்துல இருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து பயங்கரமான போதையில வந்தாங்க. 3 வண்டியில 3 பேரா வந்தாங்க. வந்து போற வரவங்க பூராத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான வந்து கஞ்சா போதையில இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஏன் கஞ்சா வந்து ஏன் கட்டுப்படுத்த முடியல? குறிப்பாக வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல இது வந்து கைமீறி போறதுக்கு உண்டான காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதுன்னா, எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து ஒரு தவறு, ஒரு கொலையோ, ஒரு கொள்ளையோ, ஒரு திருட்டோ எது நடந்தாலும் ஒரு ரேப்போ, ஒரு இடத்துல ரேப் நடக்குதுன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா, அத போதையில தான் செய்றாங்க அப்படின்றதுக்கு உண்டான அனைத்து ஆதாரமும் கிடைக்கப்பெறுது. கொலை பண்றான்னா வந்து குடிச்சிட்டோ, கஞ்சாவ அடிச்சிட்டு தான் வந்து கொலையே பண்றான்ற மாரி வந்து அதுவும் வந்து எல்லாமே தாக்கல் செய்யுது. இப்படி இருக்கிறப்ப, ஏன் இந்த கஞ்சாவ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு அதிகமா வந்து புழங்கறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கஞ்சா என்பது கிடைக்கணும்னா வந்து, மதுரை மாவட்டத்திலே சொல்றேன் நானு. 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கஞ்சா வாங்கணும்னா, மதுரையில டவுன்ல கிடைக்காது. மதுரைய சுத்தி இருக்க அவுட்டர்ல போய் எங்கேயாவது போய் போடியிலயோ, தேனியிலயோ போய் வாங்கிட்டு வர காலகட்டங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பெட்டி கடையில கிடைக்கிற மாரி கிடைக்குது. இது இல்லைன்னு வந்து பார்த்தா காவல்துறை மறுக்க முடியுமா? நீங்க மேலூர் பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா வந்து பீக்ல போயிட்டு இருக்கு. மேலூரு, உசிலம்பட்டி, திருமங்கலம் நீங்க இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, பீக்லயே போயிருச்சு. இந்த கஞ்சாவுக்காண்டி வந்து கொலைகள் கூட நடக்க ஆரம்பிச்சுது. இந்த கஞ்சா பிசினஸ்ல. இந்த போட்டி வியாபார போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, கொலைகள் கூட நடக்குது. ஆக முழுக்க முழுக்க போதையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாங்குநேரி சம்பவம் நடந்திருக்கு. இந்த நாங்குநேரியில பெரும்பத்து கிராமத்துல இவங்க புகுந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அவங்கலாம் கிடையாது. அந்த பட்டியல் சமூகத்தில் உள்ள அந்த இதுக்குள்ள புகுந்துட்டாங்க. புகுந்துகிட்டு ஒரு பழிவாங்கும் எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க. என்ன பழிவாங்க? அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னா, மஞ்சக்குளத்தைச் சேர்ந்த சாமித்துரை என்பவரை வந்து இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொலை பண்றாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பகுதியில இருந்து ஒருத்தர் போய் என்ன பண்றாங்கன்னா, சாமித்துரை என்பவர மஞ்சக்குளத்தை சேர்ந்த ஒருத்தர நாங்குநேரி பக்கத்துல இருக்க மஞ்சக்குளத்தை சேர்ந்தவர வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டி கொலை பண்றாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி கொஞ்ச நாள்லயே அவங்க குரூப் என்ன பண்றாங்கன்னா, இந்த குரூப்ல இருக்கிற ஒரு காமராஜ் என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி கொலை பண்றாங்க. 2 பேருமே வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள். திருப்பி வந்து கொலை பண்றாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாரி ஒரு முன்பகையா இந்த ஊருக்கு, அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகை உணர்வா வந்து பார்த்தீங்கன்னா, இது உருமாறுது. பகை உணர்வா உருமாறுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தங்களை வந்து யாருன்னு காட்டுறதுக்காண்டியும் மாறி, மாறி 2 பேருமே வந்து 2 கேங்கா வந்து உருவெடுத்து 2 கேங்கு மாறி, மாறி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க தாக்குதல் நடத்தவும், சண்டையிடுவதுமாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுல இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, அதாவது இந்த சாமித்துறையை சேர்ந்த அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, தங்கள யாருன்னு சொல்லி காமிக்கணும், பெரிய ஆள் நம்ம காமிக்கணும்காண்டி,
ஒரு புல் போதையில, ஒரு கஞ்சா போதையில அந்த ஊருக்குள்ள புகுந்து தொடர்ச்சியாக இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டிட்டு போயிருக்காங்க. இதுதான் வந்து நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே அதாவது 2 பேருமே வந்து இந்த 2 குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதி ரீதியா மோதுனாங்களா? இல்ல வேற எது வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிவ்ல மோதுனாங்கன்றத விட 2 கேங்கா வந்து பார்த்தீங்கன்னா, மோதுன விஷயம். ஆனா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேங்குமே வேற ஒரு சமுதாயத்த சேர்ந்தவங்கன்றனால, இது என்ன ஆகுதுன்னா வந்து சாதி அரசியலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுதுன்னா, இவ்வளவு நாளா அமைதியா இருந்த மாரி செல்வராஜ் வேற எங்க நடந்தாலும் சரி, வேற எங்க வன்முறை நடந்தாலும் சரி, இவர் வாய தொறக்கவே மாட்டாரு. படத்துல பூராத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, சாதி ரீதியா வந்து நான் மனப்பிறழ்வு கொண்டவர் மாரி வந்து, எங்க சாதி இப்படி குத்தி புட்டாய்ங்க, வெட்டி புட்டாய்ங்க. ஆனா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி வந்து செஞ்சிருக்காங்க. திருப்பியும் கிடையாது. ஆரம்பிச்சு வச்சதுல நெறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா இந்த சம்பவத்துக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா, இது அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. இதே மாரி இதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் வந்து இந்த மாரி பண்ணாரு. அப்படின்னு சொல்லி தமிழ்நாடே விஜய் முதற்கொண்டு கூட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுனாங்க. கடைசியா அந்த பையன் பாத்தீங்கன்னா வந்து ஓரின சேர்க்கையில போயிட்டு திருப்பி வெட்டு வாங்கிட்டு கிடந்தான். அப்ப திருப்பி எல்லாம் வாய மூட்டு அமைதியா இருந்தாங்க. இதுல சாதி ரீதியா அணுகுறத விட, இதுல முக்கியமா அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுருச்சு. கிருஷ்ணசாமி அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாரு. ஜான் பாண்டியன் அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாப்புல. இதுக்கெல்லாம் காரணம், இது உள்ள வரதெல்லாம் வந்து தவறா அப்டின்னா வந்து தவறு கிடையாது. ஏன்னா அவங்க சமுதாயத்த சேர்ந்தவங்க பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வரதான் செய்வாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விஷயமானது, இது தொடர்ச்சியா நடக்காம இருக்குன்னா, முதல்ல கஞ்சாவ வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணணும். கஞ்சா தடைப்பட்ட பொருள், போதைப் பொருளாவா இருக்கு இன்னைக்கு? எல்லா இடத்துலயுமே கிடைக்குதே. நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லுங்க. உங்க ஊர்ல கஞ்சா இல்லைன்னு அப்படி எங்க மாவட்டத்துல எங்க ஊர்ல கஞ்சாவே கிடையாதுங்க. இந்த மாவட்டங்க, இந்த தாலுகாங்க, இங்க நீ கஞ்சா வந்து எங்க கேட்டாலும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஏன் இப்படி பீக்ல போகுது? எத்தன பேர் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. என்னதான் அரெஸ்ட் பண்ணாலும் திருப்பி திருப்பி வெளிய வந்துர்றாங்களே. ஒரு கடுமையான சட்டம் இருக்க மாட்டேங்குதே. ஏன் தொடர்ச்சியா நடக்குது? இதுலயே வந்து மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளைலாம் நடக்குது. இத தடுத்து நிறுத்தினா தானே வந்து ஒருத்தன் ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டைக்கு போறான். ஒருத்தன் வெட்டணும்னு போறான். அவன போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் நிப்பாட்டி, "ஏய் டேய் போகாதடா" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? ஒரு மனநிலை இருக்கணும். தெளிவான மனநிலை இருக்கணும். ஒரு கோவத்துல போடுறவன் கூட வந்து பார்த்தன்னா வந்து, "ஏய் இங்க வாடா, உட்கார்றா. என்னடா இப்ப? என்ன பிரச்சனை உனக்கு? போகாதடா. உன் வாழ்க்கை என்ன ஆகுது? உன் குடும்ப வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆ? நீ இப்படி போலாமா? இப்படி செஞ்சுட்டீன்னா என்ன ஆகப் போற? நாளைக்கு திருப்பி அந்த அருவாள் எடுத்தனா, அருவாள கீழ போடவே முடியாது. நீ கடைசி வரையும் அருவாள பிடிச்சுட்டு தான் ஓட முடியும்." அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் சேர்ந்து அவன புடிச்சு அந்த கோவத்த பாருங்க உட்கார வச்சு நீ தடுத்து நிறுத்த முடியும். ஆனால், ஒரு போதையில இருக்கிறவன் பக்கத்துல நீங்க போக முடியுமா? சொல்லுங்க நீங்க. ஒரு போதையில ஒருத்தன் இருக்கான்னா, அவன் பக்கத்திலேயே இவன நெருங்க முடியுமா? நெருங்க விடுவானா அவன்? போனான்னா மொத பலி வந்து நீங்க தான் வந்து நடக்கும். அப்ப அத வந்து நிறுத்தறதுக்கு உண்டான வழிகள் என்னன்னு பார்க்கணும். இத வைத்துக் கொண்டு வந்து சாதி அரசியல் செய்யறது, சாதிய வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிக்கிறது. அதுல இந்த சம்பவம் நடந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர வந்து பயன்படுத்தி வாழ்க கோஷம் போட்டிருக்காங்க. அவர் வந்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ராணுவத்த சேர போனவன். என்னைய வந்து பொய் கேஸ் போட்டனால நான் திருப்பி ஒரு கொலை கேஸ்ல மாட்டி, அதன் பின்பு என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு. என்னைய மாட்ட பார்க்குறாங்க. என்னைய என்கவுண்டர் கொல்ல பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு காணொளி வருது. ஆக எவ்வளவு தூரம், எவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எத்தன குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ரோட்ல போற வரவங்க பூராத்தையும் வெட்டியிருக்காங்க. இவங்க அவங்கன்னு கிடையாது. அதுல ஒரு ஹிந்தி ஒரு வடமாநில தொழிலாளரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல இறந்து போயிருக்காப்ல. இத தடுத்து நிறுத்தணும்னா, திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அந்த எஸ்பியும் சரி, கமிஷனரும் சரி, அனைவருமே நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம். நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம் சார். நீங்க போதைப் பொருள கட்டுப்படுத்துங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். எலக்ஷன் டயத்துல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டி விட்டு இது நடந்துச்சா? அப்படின்ற மாரியே வந்து கோணத்துல நீங்க விசாரணை நடத்த வேண்டும். ஏன்னா கரெக்ட்டா எலக்ஷன் நெருங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்தா, இதே மாரி 2 பேர் 2 மாற்று சாதியில வந்து பார்த்தா வெட்டி செத்துருக்காங்க. போன மாசம் நடந்திருக்கு. 2 பேர் செத்துருக்காங்க. ஏன் செத்தாங்க? எதுக்காண்டி செத்தாங்க? ஏன் இந்த எலக்ஷன் நெருங்குற டயத்துல இதெல்லாம் நடக்குது? அப்படின்றத வந்து தயவு செய்து வந்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, இல்ல காவல்துறை ஆணையரும் சரி, நீங்க இத உற்று நோக்கி தயவு செய்து போதைப் பொருள கட்டுப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த கொலை, கொள்ளை சம்பவங்கள்லாம் வந்து கம்மியான்றது தான் என்னுடைய ஒரு பார்வையாவும் இருக்கு. மக்களுடைய பார்வையாவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.